அத்தோது தலதிருப்பு தலாம் கொடுக்குது. ரப்புல் ஆலமீன் என்ன பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற உணர்வு இன்று சுபஹ் தொழுது நாங்க இமாம் சூரத்து சஜ்தா சூரத்து தஹர் ஓதினாரல்ல 16-15 நிமிஷம் எடுத்தாரல்ல, அந்த 15 நிமிஷமும் ரப்புல் ஆலமீனை அல்லாஹ்வுடைய சிந்தனை வந்துதா? குத்பா தொழ போ அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم أما بعد. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தபாரக வ தஆலா நாயன் நமக்கு குறுகிய காலம் சொற்ப காலம் இந்த உலகத்தில் வாழ வைத்து நம்மை மௌத்தாக்க இருக்கிறார். நம்மில் முன்னோர்கள் எல்லாம் வாழ்ந்தார்கள், சாலிஹான இபாதத்தோடு இருந்தார்கள். இன்று மௌத்தாயி கபரிலே வாழுகிறார்கள். அவர்கள் அனைவருடைய கபர்களையும் அல்லாஹ் சுவர்க்கத்தையும் பூங்காவனமாக அருள்வானாக. இனி நாம் கபருக்கு செல்ல இருப்பவர்கள். அதனால் நமக்கு தந்த வாழ்நாள், நமக்கு தந்த நேரம், நமக்கு தந்த ரூஹ் அது அல்லாஹ்வுக்கு பிரயோஜனமானதாக, அல்லாஹ்விடத்தில் செய்கின்ற இபாதத்துகள் அங்கீகரிக்கப்படக்கூடியதாக, நமக்கு அல்லாஹ்விடத்திலிருந்து அருளை பெற்று தரக்கூடியதாக இந்த உலகத்திலும் நல்வாழ்வு கிடைக்க வேண்டும். சக்கராத்திலும் ஷைத்தான் நம்மோடு விளையாடி விடாமல் மலக்குல் மௌத் நல்ல முறையிலே ரூஹையும் கைப்பற்றி கொள்ள வேண்டும். கபரு தனிமையான வாழ்வு, அந்த இருட்டுக்கு நாம் செய்கின்ற சாலிஹான இபாதத்து தான் நமக்கு வெளிச்சத்தை தரப்போகின்றது என்பதையும் உணர்ந்து நமக்கு இருக்கின்ற இனியுள்ள காலத்தை அல்லாஹ்வுக்கு பயந்து சாலிஹான நல்ல அமல்களில் கழிக்கவும், செய்யப்பட்ட எல்லா பாவங்களையும் வல்லனாய மன்னித்து கிருபை செய்தருளவும் இன்றைய குத்பாவை அல்லாஹ் கைராக நலவாக ஆக்கி தந்து வைப்பானாக. அருமையான பேரன்பு பெருமக்களே, இனி நாம் வாழ விட்டு மௌத்தாக இருப்பவர்கள், உலகத்தில் அதிக காலம் வாழ்ந்து விட்டோம், இனி மௌத்தை சந்திக்க இருப்பவர்கள். அருமையான பேரன்பு பெருமக்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னோடைய உம்மத்தாகிய நமக்குத்தான் எல்லா நபிமார்களுடைய உம்மத்தை விட குறைந்த காலம், 60க்கும் 70க்கும் உட்பட்ட காலம். இதுக்குள்ளால் மௌத்தாயி கபருக்கு சென்றுள்ளோம். 70 தாண்டி 80, 90 சொற்ப பேர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அருமையான பேரன்பு பெருமக்களே, நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில ஒரு மூதாட்டி தாய் அழுது கொண்டு இருந்தாவா. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்களா, ஏன் தாயாரை அழுகிறீங்க? இல்ல, ஏண்ட குழந்தை ஏண்ட பிள்ளை மௌத்தாகிட்டாங்க, அதை நினைச்சு அழுகிறேன். அப்படியா? பிள்ளைக்கு எத்தனை வருஷம் என்று கேட்டாங்க. அந்த மூதாட்டி தாய் சொன்னான் 120 வருஷம் என்றா. சரிதானே, அவன காலத்துல சின்ன வயசு தானே, அவங்க எல்லாம் 900, 90, 950 காலம் வாழ்றவங்க. அப்படி காலத்துல வாழ்றவங்க 120 வருஷம் என்று சொன்ன குழந்தை காலம் மாறி. அப்படியா? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களா, பிற்காலத்துல ஒரு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர இருக்கிறாங்க. அவங்களது உம்மத்து கொடுக்கிற காலமே ஆமார் உம்மதி மா பைன 70 இலா 60, 60க்கும் 20க்கும் உட்பட்ட காலம் தான். அப்படியா? அவ்வளோ கொஞ்ச காலமா? அந்த தாயில அழுக அப்படியே நின்று விட்டு சொன்னா, ஏங்கி கொண்டு, அந்த காலத்துல நான் இருந்தேன் என்று சொன்னா, எனக்கு கிடைச்சிட்டு என்று சொன்னா, ஒரு மரத்துடைய நிழல்ல அந்த 60-70 வருஷத்தையும் சுஜூதில இருந்து நான் மௌத்தாகிடுவேன். பாத்தீங்களா? அவனோட காலத்தை பொறுத்த வரல 60-70 சொன்ன சொற்பம். 120 குழந்தை வயசுண்டா 900, 950, 1000 வருஷம் வாழ்ந்தவங்களுக்கு அது சின்ன காலம் அல்ல. அதனால எனக்கு அந்த 60-70 கிடைச்ச நான் சுஜூதிலேயே இருந்த மௌத்தாகி விடுவேன். அந்த அளவுக்கு மிக சுருக்கமான சொற்பமான காலம். அதிலேயும் மின்பற்றும் வேகத்தில் நேரங்கள் காலங்கள் கடந்த வண்ணம் இருக்குது. ஒரு ஹுத்பா முடிய அடுத்த ஹுத்பா 2 நாளில் வருவது போன்று இருக்குது. அதனால் அருமையான பேரன்பு பெருமக்கள், ஒவ்வொரு மூச்சும் மிக மிக பெருமதி வாய்ந்தது.
மௌத்து வர என்று சொல்கிறோமே, சிலவங்க நினைக்கிறாங்க இப்பதான் எனக்கு 25 வயது, எனக்கு வீட்டுல உமா பாப்பா திருமணமே பேசல, நான் இப்ப மௌத்தாக போறான். திருமணம் முடிச்சவர் இப்பதான் திருமணம் முடிச்ச புதுசி, நான் பிள்ளையே பிறக்கல்ல, எனக்கு மௌத்து வரப்போதா. திருமணம் முடிச்சு புள்ள கிடைச்சவர் இப்பதான் என் குழந்தை அந்த புள்ள பெரிசாகி நேசரி பேசி புஷ்புள்ள படிச்சு டிகிரி எல்லாம் எடுத்து எவ்வளவு காலம் இருக்குதுன்னு ஒவ்வொருத்தருடைய எண்ணத்துல அந்தந்த வயதுக்கு பெரிய எண்ணமாக இருக்குதாங்க. அருமையான பேரன்பு பெருமக்களே, ஒரு இடத்துல மௌத்த பத்தி சொல்லும் பொழுது அங்க சொன்னாங்க, எங்கட ஊர்ல என்ன நிறைய வாலிபர்கள் தான் மௌத்தாகுறாங்க. அருமையான பேரன்பு பெருமக்களே, மௌத்தன்று சொன்னது 70 வயதாகணும், 80 வயதாகணும், கேன்சர் நோயாளியால ஓணும், பிளட் கேன்சர் வரணும், ஐசியூல ஈக்கணும், பயங்கரமான ஒரு ஆக்சிடென்ட் ஆகணும், இப்படி எல்லாம் மனிதன் எண்ணம். அருமையான பேரன்பு பெருமக்களே, நாம் எல்லாம் ஒப்புமாவில உட்கார்ந்து நீங்க கேட்கிறீங்க, மின்பர்ல ஹசீம் நின்று கொண்டு இருக்கிறார். உலகத்தில எல்லோரும் மூச்சை உள்வாங்கிறாங்க, உள்வாங்கின மூச்சை வெளியே விடுகிறாங்க. அருமையான பேரன்பு பெருமக்களே, வெளியே விட்ட மூச்சு உள்வாங்கிறதுக்கு அடக்கி ஆளுகின்ற ரப்பாகிய அல்லாஹ்வுடைய கையில தான் இருக்கு. அவன் விரும்பினான் தான் வெளியே விட்ட மூச்சை உள்வாங்க தருவான். உள்ளே இருக்கின்ற மூச்ச அவன் இஷ்டமென்றா தான் வெளியே விட தருவான். இல்லையா அவன் முடிச்சு கொண்டாந்து வைங்க, அப்படியே கபருக்கு போக வேண்டி வரும். அதனால் மௌத்து என்று சொன்னது பாப்பவா ஓணும், அப்பவா ஓணும், 80 வயதாகணும், பயங்கர நோய் வரணும் என்பதெல்லாம் மனிதன் அறிவுக்கு அப்பாற்பட்ட சிந்தனை. அதனால் அருமையான பேரன்பு பெருமக்களே, மௌத்துடைய சிந்தனையோடு இனி நாம் மௌத்தாக இருக்கிறவன், பாவம் இருக்குகிறது, தௌபா செய்ய வேண்டுமே என்ற உணர்வோடு ஏன் வாழ சொன்னாங்க. அப்படி வாழ்றவருக்கு கல்வில பிரச்சனை இல்லை, அவருக்கு சந்தோஷம் மட்டும்தான் மீது, அவருக்கு அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்க வேண்டும் என்ற ஆசை, துன்யாவுடைய ஆசை எதுவும் அவருக்கு வராது. துன்யாவில் எது தப்பி போனாலும் அது அவருக்கு பெரிதாக இருக்காது. கல்பு முழுக்க ரப்பாகிய அல்லாஹ்வுடைய நினைப்பு மட்டும், அதனால் அவர் சந்தோஷமாக இருக்கிறார். கல்வில் உள்ளத்தில் ஈமான் இருக்க வேண்டிய இடத்தில் அல்லாஹ்வை தூக்கி வீசிவிட்டு துன்யாவையும் பணத்தையும் சொத்தையும் செல்வத்தையும் மட்டும் வைத்துக் கொண்டிருக்கிறாரா? காலங்காலமாக யோசனையோடு தான் இருக்கிறார், பிரச்சனையோடு தான் இருக்கிறார். ஒன்றை இழந்தார் என்று வைங்க, அது கிடைக்கும் வரையில ராவைக்கு அவருக்கு தூக்கம் இல்லை, அதே அவருக்கு சிந்தனை. தக்பீர் கட்டினாலும் தொழுகையில் அந்த சிந்தனை, குதுபா சொற்ப நேரம் அதிலேயும் அந்த சிந்தனை தான். 24 மணித்தியாலம் நாள் முழுக்க துன்யாவுடைய சிந்தனையோட பிரச்சனையோட வாழ்ந்து மௌத்தாகி போகிறார். அருமையான பேரன்பு பெருமக்களே, இந்த துன்யா தாருல் அமல், அமல் செய்கின்ற வீடு, வல் ஆகிரா தாருல் ஜஸா, நாம் செய்கின்ற இபாதத்துக்கு கூலி தருகின்ற வீடுதான், மறுமைதான் கபருக்கு பின்னால் உள்ள வாழ்வு. அதனால் அருமையான பேரன்பு பெருமக்களே, நாம் செய்கின்ற இபாதத்துகள் தூய்மையானதாக இருக்க வேண்டும், இஹ்லாஸாக இருக்க வேண்டும், அல்லாஹ்வுக்கு மட்டும் பொருத்தமானதாக இருக்க வேண்டும். இஹ்லாஸ் இல்லாதவர்கள் நஷ்டவாதிகள், இஹ்லாஸ் இல்லாதவர்கள் வங்கரோத்துக்காரர்கள், இஹ்லாஸ் இல்லாதவர்கள் எல்லா காட்சி எதிலையும் வெளியீடு இல்லை. அதனால் அருமையான பேரன்பு பெருமக்களே, அல்லாஹ் நமக்கு மறுமையில் கூலி சவாபு தர இருப்பதே நாம் இந்த துன்யாவில் செய்கின்ற அமல்கள் அல்லாஹ்வுக்காக இஹ்லாஸாக இருக்க வேண்டும். நோம்பாக இருக்கேனும், தொழுகையா இருக்கேனும், சதகாவா இருக்கேனும், ஜகாத்தா இருக்கேனும், சென்ற வாரம் கொடுக்கப்பட்ட உதுஹியா குர்பானாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் கல்பில் இஹ்லாஸ் இருக்க வேண்டும். அம் தஅபுதல்லாஹ கஅன்னக தராஹு ஃபஇல்லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக். ஹதீஸை கேட்டிருக்கிறோம், எந்த அளவுக்கு செயல்படுகிறோம் இதெல்லாம் தெரியாமல் அல்ல. நாம் அமல் செய்யும் பொழுது அல்லாஹ்வை நீங்க பார்த்து கொண்டு இருப்பது போல் இபாதத்தை செய்ய வேண்டும், தொழ வேண்டும், சதகா கொடுக்க வேண்டும், மக்களோடு நல்ல முறையில் நடக்க வேண்டும், மக்களோடு முன்புறுவல் இருக்க வேண்டும், சலாம் இருக்க வேண்டும். எல்லாம் அல்லாஹ்வை நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன். நீங்க தான் அல்லாஹ்வை பார்க்காட்டிலும், நாங்க தான் அல்லாஹ்வை பார்க்காட்டிலும், அவன் என்னை உற்று நோக்குகிறான், அவன் என்னை பார்க்குகிறான் என்ற தூய்மையான எண்ணம் இருக்க வேண்டும். அருமையான பேரன்பு பெருமக்களே, நாம் அடுத்தவரை பார்த்து சிரிப்பது, அடுத்தவரை பார்த்து முகத்தை பார்த்து புன்குருவர் புகுப்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சதகா அத்தபஸ்ஸுமு பி வஜ்ஹி அஹீக சதகத்துன். உங்களோட சகோதரரை பார்த்து புன்குருவர் புகுக்கிறீங்கல்ல, அது சதகாண்டாங்க.
அது சதகாண்டா அதற்கும் இஹ்லாஸ் இருக்க வேண்டும். ஏன் சிரித்தாய்? அல்லாஹ்வுக்காக நல்ல எண்ணத்தோடு நல்ல தூய்மையான கல்வோடு சிரித்தாயா? அந்த சிரிப்புக்கு அந்த புல்புறுவலுக்கு அல்லாஹ்விடம் சவாப் இருக்குகிறது. சலாம் சொன்னியா? அல்லாஹ்வுக்காக இஹ்லாஸ் என்று இருந்ததா? அந்த சலாத்துக்கு அல்லாஹ்விடம் நன்மை இருக்குகிறது. அதனால் அருமையான பேரன்பு பெருமக்களே, உலமாக்கள் சொல்வாங்க, உலமாக்கள் எழுதுவாங்க, நாங்க எல்லாம் கடைக்கு போய் சாமான் வாங்குறோம். கடைக்கு போய் சாமான் வாங்கும் பொழுது எங்களுக்கு நல்ல குவாலிட்டியில தாங்க, ஒரிஜினல்ல தாங்க. சல்லிய பத்தி நீங்க பெருசா ஒண்ணும் தலைக்கு எடுக்க வேணாம். சல்லி எவ்வளவு போனாலும் பிரச்சனை இல்ல, எங்களுக்கு ஒரிஜினல் சாமான் தான். யாராவது தேன்பாணி வாங்க போய் கடையால் சொல்றாரு இல்ல கலப்படம் இருக்குது, கலப்படம் இருக்குதா? அந்த தேன்பாணி எனக்கு வாங்க. கடைப்பட்டி வாங்க போறாரு, எனக்கு கித்துள்ளதாங்க, ஒரிஜினல்ல தாங்க, இல்ல கொஞ்சம் சீனி கலப்படம் அப்படியா, அது எனக்கு வாங்க. நான் கடைக்கு போறாரு 22 கேரட் தான், ஆனா கொஞ்சம் கலப்படம் இருக்குது. இல்ல இல்ல எனக்கு 22 கேரட்லே ஓணும், நல்லதுலே ஓணும், 24 சுத்த தங்கம் ஓணும். அப்படித்தான் எல்லாரும் ஒரிஜினலை தான் பாக்குற, நல்லதான் பாக்குற, யாரும் லோக்கலை எடுக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. அதுபோலதான் ஸ்ரீதேவிகளே, உலகத்தில் செய்கின்ற இபாதத் ரப்புல் ஆலமீனாகிய எனக்காக மட்டும் இருக்க வேண்டும் என்பதை அவன் எதிர்பார்க்கிறான். அது எந்த அளவுக்கு இருக்குகிறது? சிசிடிவி கேமரா போட்டு உங்களோட தொழிலையெல்லாம் செக் பண்ணப்படுது, உங்களோட நடவடிக்கையெல்லாம் செக் பண்ணப்படுதுன்றா எவ்வளவு பேருதலா செய்வோம், எல்லாம் ரெக்கார்ட் ஆகுது, எல்லாம் அங்க பெரிய இடத்த பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. எவ்வளோ யோசனையோட, எவ்வளவு தப்புகள் நடக்காம, ஒரு அணுகூட அதுல பிழை நடக்காம, அவர் எதிலையும் என்ன சுட்டி காட்டிடப்படாத என்ற குறைய சிசிடிவி கேமரால ரெக்கார்ட் ஆகுது, அதை எப்ப நீக்கும் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. எவ்வளவு பயந்து பயந்து செய்கிறோம். அதுபோலதான் ஸ்ரீதேவிகளே, ரப்புல் ஆலமீனாகி அல்லாஹ் பார்த்து கொண்டு இருக்கிறான் என்பது இவருக்கு தெரியாதா? அல்லாஹ் எல்லாத்தையும் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்பதை இவங்க புரியலையா என்று அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான். அதனால் அருமையான பேரன்பு பெருமக்களே, செய்கின்ற இபாதத் சடங்காக இருக்கப்படாது, இஹ்லாஸாக இருக்க வேண்டும், அல்லாஹ்வுக்காக இருக்க வேண்டும். சிலவங்க தஹஜ்ஜத் சொல்லுவாங்க, 4:31 வாங்கு, நாங்க எல்லாம் 3 மணிக்கு எழும்புறவங்க. 3 மணிக்கு எழும்பி சிலவங்க போன்ல மெசேஜ் போட்டுற, சலாம போட்டுற, எத்தாலும் ஒரு மெசேஜ் எடுக்கிற பாக்குறவங்க பாத்தீங்களா, 3:15 இவங்க எழும்பிக்கிறாங்க, தஹஜ்ஜத் எல்லாம் தொழுதிக்கிறாங்க. 3:15 நீங்க மெசேஜ் போட வேணாம். உங்களோட இபாதத் இஹ்லாஸாக இருக்க வேண்டும், அது அல்லாஹ்வுக்காக இருக்க வேண்டும். தஹஜ்ஜுத் எவ்வளவு பரக்கத்தான தொழுகை, அல்லாஹ்வோட நெருக்கமான நேரம். இரவு என்று சொன்னது அல்லாஹ்வோட ரகசியம் பேசுகிற நேரம். அந்த நேரத்தோட அல்லாஹ்வோடு இணைய வேண்டிய நான் அடுத்தவங்களுக்கு எல்லாம் நான் 3 மணிக்கு எழும்புறவர், நான் 3:30 எழும்புறவர், நான் குர்ஆனோடு இருக்கிறார், அந்த நேரம் எல்லாம் எங்களுக்கு தூக்கம் மாறிலே ஒட்டவா முழிப்புவாத, அதை சொல்லி காட்ட தேவையில்லை. அது அல்லாஹ்வுக்காக வைங்க. அதை சொல்லி காட்ட காட்ட அதை அல்லாஹ் இல்லாமாக்கிது. அப்படிதான் ஒருத்தர் சொன்னாரு, நாங்க தஹஜ்ஜுக்கு எடுத்து தொழுவோடே தொபவுடைய சுன்னத்தை தொழுது தொபவுக்கு பள்ளிக்கும் வாரேன். அவரே சொல்றாரு, இப்ப எடுத்த ஒழுவ பாதுகாக்க இல்லாம இருக்குதான். அடுத்த வரைக்கும் பாடி திரிஞ்ச. அருமையான பேரன்பு பெருமக்களே, செய்கின்ற இபாதத் அல்லாஹ்வுக்காக இஹ்லாஸா இருக்க வேணும். இதை வெறுமனே கேட்டுட்டு போறல்ல, வாழ்க்கையில அமல்படுத்தணும், மனைவி மக்களுக்கு சொல்லணும், பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். வாப்ப சொல்ற கரைச்சலுக்கு பள்ளி போகாதே, வாப்பட கடமை சொல்றது அல்லாஹ் பார்த்து கொண்டு இருக்கிறான் என்ற உணர்வு எடுத்துக்கோ. 4 வயசுல நேசரிக்கு போகும் பொழுதே 3 வயசுல 2.5 வயசுல அதை ஊட்டணும். அப்பதான் பாப்பா வெளியே போனான புள்ள தொழும், பாப்பா வீட்டுல இல்லாத நேரத்துல மக்ரிபுக்கு குர்ஆன் எடுத்து ஓதும். அல்லாஹ்வோட பயத்தை காட்டணும். ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹ்வுடைய சக்தியை சொல்லி கொடுக்கணும். இஹ்லாஸ் என்றா அல்லாஹ்வுக்காக செய்வது, உம்மக்காவோ வாப்பாக்காவோ, நீ வாப்பா பயந்து வாப்பேசுவாரு உம்மா உருக்குவாரு என்றதுக்கெல்லாம் செய்யாதே என்ற மகனுக்கு அறிவுரை சொல்லி கொடுக்கணும், மகள் மாலை காட்டி கொடுக்கணும். வெறுமனே கொத்துபாவை சடங்காக்கவான. சிலவங்க கொத்துபாவுக்கு வாரே சமணம் கொட்டி தலையை தொங்க போடு, நீ தூங்குற இடமல்ல கொத்துபா சொற்ப நேரம், அப்படி எல்லாரும் ஓர் தொங்குது போகிறீங்க. ஆனால ஸ்ரீதேவிகளை என்ன சொல்லப்படுகிறது என்பது ஒவ்வொரு ஒத்துபாவிலும் ஒவ்வொரு உலமாக்கள் சொல்றாங்க. வெறுமனே சத்தத்தை மட்டும் காதுல உள்வாங்கி கொண்டு போகாம வாழ்க்கையில எது பிழை இருக்குது. இவ்வளவு காலம் வாழ்ந்துட்ட, எனக்கு 40 வயது, 45 வயது, 50 வயது, இனி நான் மௌத்தாக இருக்கிறவன், மௌத்துக்கு முன்னான் ஏன் அமல் நல்லதாக இருக்கணும் அல்ல, இஹ்லாஸாக இருக்கணும் அல்ல, அல்லாஹ் என்ன விரும்பணும் அல்ல, அப்பதான் எனக்கு நல்ல மௌத்து வரும்.
அதனால செய்கின்ற இபாதத்தை அல்லாஹ்வுக்காக மக்கள் குறையும் சொல்லுவாங்க, அதே குறை சொன்னாவு புகழும் பாடுவார். மனிதன் அப்படிதான், நம்ம எப்பயுமே குறை சொல்லி கொண்டிருக்கிறல்ல, ஒரு நாளைக்கு புகழ்ற, எப்பயுமே புகழ்ந்து கொண்டிருக்கிறல்ல, எப்பயும் ஒரு நாள் அவர்களை குறை சொல்ற. உலகத்துல மனிதன் நிலைமை அப்படித்தான். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் என்ன பெர்ஃபெக்டான ஆளாக்கும், என்ன புரிஞ்சிக் கொள்ளணும், நான் அல்லாஹ்வுக்காக இருக்கிறேன் என்ற என்ன பாட்டோடு உலகத்தில் வாழ்ந்தார். துன்யாவே அவருக்கு சரணடையும். துன்யாவில் எந்த பிரச்சனையும் இருக்காது. மனைவி மக்கள் பிரச்சனையாக காணாது, நண்பர்கள் ஊர் மக்கள் பிரச்சனையாக காணாது. ஏன்? உள்ளத்தில் ரப்ப வச்சு கொண்டிருக்கிறாரு. எல்லாருக்கும் சிம்பிள் ஆசானி. அல்லாஹ்வை வெளியே வச்சு முழு துன்யாவை கல்வில வச்சு கொண்டிருக்கிறாரு. இஹ்லாஸ் இல்லாத அமல், சண்டங்கானாமல் ஏதோ செய்ய வேண்டுமே என்பதற்காக செஞ்சுட்டு போறாரு. எல்லா பிரச்சனையும் அவருக்குள்ளே தான் இருக்கும். அதனால அருமையான பேரன்பு பெருமக்களே, இன்றைய குத்பாவில் முதன்மையாக இஹ்லாஸ் என்று சொன்னதை என்னிலிருந்து நீங்களும் நானும் பேணி நடக்க வல்லனாய் நம் அனைவர்களுக்கும் அருள்வாளிப்பானாக என்ற முதல் வார்த்தையோடு, இரண்டாவதாக அதிகமானவர்கள் பொடுவோக்குத்தனமாக இருக்கின்ற ஒன்று, குல்லு பனி ஆதம ஹத்தாவும். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து மக்கள் எல்லாம் பிள்ளைகள் எல்லாம் தவறு செய்தவங்க தான். தவறு நடக்கும், பாவம் நடக்கும். ஆனா வகைருல் ஹத்தாஈன அத்தஃபாபூன், தவறு செய்கிறவர்களையும் பாவம் செய்தவன்லையும் நல்லவன். தாம் பாவம் செய்கிறேனே, இந்த பாவத்தை வெளியே தொடரேலுமா, நான் தௌபா செய்யணும், அல்லாஹ்விடத்தில் நல்லவனாகணும். தௌபா என்று சொன்னது ரமலான்ல மட்டுமல்ல, தௌபா என்று சொன்னது 27ஆம் இரவுல மட்டுமல்ல, தௌபா என்று சொன்னது டெய்லி வளமையாக இருக்கணும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் ஒவ்வொரு நாளும் 70 தடவை இஸ்திக்பார் செய்கிறேன். இன்னொரு ரிவாயத்தில் 100 தடவை இஸ்திக்பார் செய்கிறேன். பாவம் செஞ்சவங்களா நவுது பில்லாஹ் மின்னா. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லிட்டானே சூரத்துல் ஃபத்ஹ்ல, லியக்ஃபிர லக்கல்லாஹு மா தகத்தம மின் தம்பிக வ மா தஅக்கர். நபியே நாயகமே முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில பாவமே இல்லாதவர். எங்களை பத்தி அப்படி சொன்னானா? எங்க உம்மா அப்பா பத்தி அப்படி சொன்னானா? கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றால மட்டும்தான் அல்லாஹ் சொன்னான், முன்பின் பாவங்களே இல்லாதவங்க, பாவமே இல்லாத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இஸ்திக்பார் செஞ்சாங்க. பாவ மன்னிப்பு தேடினாங்க. முஹத்திஸுங்கள் எத்தனையோ விளக்கம் எழுகிறத்தில் ஒரு விளக்கம், ஏன உம்மத்து அதை யோசிக்கட்டும், ஏன உம்மத்தினர்கள் அதை விளங்கிக் கொள்ளட்டும். நானே இஸ்திக்பார் செய்கிறேன் என்றா ஏன் உம்மத்தாகிய நாங்க நீங்க பாவம் செய்கின்ற எவ்வளவா இருக்கிறோம், அவ்வளவுக்கு எவ்வளோ இஸ்திக்பார் பாவம் செய்ய, பாவ மன்னிப்பு தேடணும் என்பதை அவர்கள் உணரணும். ஆனால் அருமையான பேரன்பு பெருமக்களே, பாவங்கள் மன்னிக்கப்பட இஸ்திக்பார் செய்ய வேண்டும், பாவங்கள் மன்னிக்கப்பட தௌபா செய்ய வேண்டும். அல்லாஹ்விடத்தில் நல்லவனாக தௌபாவாக இஸ்திக்பார் இருக்க வேண்டும். அதுதான் உலகத்தில் நல்ல. சில பாவங்கள் இருக்குது எங்கட சமூகத்துல, எங்கட ஊர்ல நிறைய பேர் அத பாவம் என்று கூட நினைக்கிறது. மதுபானம் பாவம், சூது பாவம், தொழுகை கலா செய்வது பாவம், நோம்ப விடுவது பாவம். இதுக்கெல்லாம் குற்ற பரிகாரம் செய்கிறோம். தொழுக உடுபட்டுட்டு உடனே தொழுது கொள்ளும். ரமலான்ல நோம்பு உடுபட்டது பெருநாளைக்கு பின்னால கலா செய்கிறோம். ஜகாத்தை கொடுப்பதல்ல. இதெல்லாம் பார்க்கிற மாதிரி நிறைய மக்கள் தாண்ட குடும்பத்துல நடக்கிற தவற பாவம் என்றே நினைக்கிறாங்க. கணவன்மார்களா இருக்கிறவங்க மனைவிக்கு ஏசுறவங்க, பிள்ளைக்கு திட்டுறவங்க, குடும்ப உறவோட கோபிச்சு கொண்டு இருக்கிறவங்க, எம்ம பகைவர்களா இருக்கிறவங்க இத பாவம் என்றதை தலைக்கே எடுக்கிறாங்க. அதை பத்தி கணக்கும் இல்லை. ஆனா முன்சபுக்கு வாராம், ஜும்மாவுக்கு நேரத்தோட வாராம், ரமலானுக்கு எல்லாம் நல்ல முறையில் நோம்போடு இருக்கிறாங்க, இத்திகாப் எல்லாம் இருக்கிறாங்க, ஜகாத் எல்லாம் கொடுக்கிறாங்க, குர்பான் எல்லாம் கொடுக்கிறாங்க. ஆனா குடும்பத்தோட கோபம், உம்மட குடும்பம், பாப்பட குடும்பம், மனைவியின் குடும்பம், இவங்களோட எல்லாம் ஜெம்மப்பக இதெல்லாம் பெரிதாக பொறுப்பெடுக்கிறாங்களே இல்லை. மனைவி ஏசுறது அதெல்லாம் அவங்களுக்கு கணக்கு இல்லை. மனைவியை நோவடிப்பது அதெல்லாம் பெரிசா என்றாங்க இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்கல்ல, மன் ஆதா முஸ்லிமன் ஃபகத் ஆதானி, ஒரு முஸ்லிம நோவிச்சவன் என்னையே நோவித்தான். வமன் ஆதானி ஃபகத் ஆதல்லாஹ், என்ன நோவிச்சவன் அல்லாஹ்வை நோவிச்சு விட்டான். இன்னொரு ரிவாயத்துல ஒரு முஸ்லிம நோவிச்சவன் கஅபத்துல்லாஹ் ஒடிச்சத்துக்கு சமன். நான் எவ்வளவு கஷ்டப்படுகிறேன், எவ்வளவு சம்பாதிக்கிறேன், உனக்கு கணக்கா, இதை பத்தி பாக்கிறியா
என்று வாய்க்கு வந்தேலும் அவருடைய சம்பாத்தியத்தையும் அவருடைய சல்லியையும் அவர் ஊடு கட்டினத்தையும் அவர் இன்ன செஞ்சதையும் அது செஞ்சதே சொல்லி சொல்லியே மனைவியை நோவினப்படுத்துறவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. இப்படியே நோவினப்படுத்தி மௌத்தானவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க வஃபாத்தானாங்க? காபத்துல்லா புடிச்சு கொண்டா மௌத்தானாங்க. சுஜூதுல வஃபாத்தானாங்க. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க மதீனால வஃபாத்தானாங்க. ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா மக்காவிலே பெரிய சீமாட்டி எங்க மௌத்தானாங்க? கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனால மௌத்தானாங்க. எவ்வளவு பெரிய அன்பு, எவ்வளவு பெரிய நேசம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை சரித்திரத்தை படிக்கிறோம் இல்ல, பார்க்கிறோம் இல்ல, பெற்றோர்களாகி நாங்க பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கிறோம் இல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 11 மனைவிமார்கள். அவங்களோட கடைசி நேரம் அவர்கள் ஹயாத்தோடு இருக்கும் பொழுது இந்த பூமிக்கு மேலால் 2 மனைவிமார்கள் வஃபாத் ஆகிவிட்டார்கள். ஹயாத்தோடு இருக்கும் பொழுதுன்னா பூமிக்கு கீழாலே ஹயாத்தோடு தான் இருக்கிறார்கள். அல் அன்பியா வஹயாஉன் ஃபீ குபூரிஹிம் யுஸல்லூன். முஸ்லிம்ல வர ஹதீஸ், நபிமார்கள் எல்லாம் கபர்லயும் ஹயாத்தோடு தான் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் கபர்ல தொழுகிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீராஜி போனாங்கல்ல, மீராஜி போகும் பொழுது இஸ்ரா இராவளி பயணம் மக்காவில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு வந்தாங்கல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரும்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் கபரை தாண்டி வந்தாங்க. அப்படியே தாண்டி வந்து மஸ்ஜிதுல் அக்ஸால தொழுவிச்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாம் முடிச்சிட்டு வந்து சொன்னாங்க, நான் மூசா அலைஹிஸ்ஸலாம் கபரை தாண்டி வரும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் கபரிலே தொழுது கொண்டு இருந்தாங்க. அதே மூசா அலைஹிஸ்ஸலாம் 7 வானத்தில 5ஆம் வானத்தில மூசா அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்க. அல்லாஹ் கிட்ட 50 வக்த் தரப்பட்ட நேரத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் தான் ஏன் உம்மத்தோட பட்டவாடு எனக்கெல்லாம் குறிச்சி வாங்க 9 தடவை அல்லாஹ்விடம் திருப்பி அனுப்பினாங்க. ஒரு மூசா அலைஹிஸ்ஸலாம் தான் கபர்ல இருந்தாங்க. அதே மூசா அலைஹிஸ்ஸலாம் தான் 5ஆம் வானத்திலும் இருந்தாங்க. அதே மூசா அலைஹிஸ்ஸலாம் தான் அல்லாஹ் கிட்ட நமக்கு தொழுகையை குறைச்சி தந்தாங்க. அருமையான பேரன்பு பெருமக்களே, நபிமார்கள் ஹயாத்தோடு இருக்கிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த பூமிக்கு மேலால் இருக்கும் பொழுது 2 மனைவிமார்கள் ஏற்கனவே வஃபாத் ஆகிவிட்டார்கள். 9 மனைவிமார்களோடு இருக்கிறார்கள். அவர்களுடைய 63வது வயது, சபர் மாதத்தின் கடைசி நேரம் நோயாளி ஆகிறார்கள். நோய் நாளுக்கு நாள், சூடு, காய்ச்சல் அதிகமாகுது. ஐநான கதன் நான் நாளைக்கு எங்க இருப்பேன் என்றெல்லாம் கேட்கிறாங்க. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோயோடு இருக்கும் பொழுது எல்லா மனைவிமாருடைய வீட்டுக்கும் அவர்கள் சென்றுதான் வந்தார்கள். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மனைவிமாருடைய வீட்டில் எல்லா மனைவிமார்களை வச்சு கேட்டாங்க, நான் நோயோடு இருக்கிறேன் ஒன்றெல்லாம் உங்களுக்கு விளங்குது, நீங்க எல்லாம் பாக்குறீங்க, கவலைப்படுகிறீங்க, துஆ கேட்கிறீங்க, நீங்க எல்லாம் விருப்பமாக இருந்தால் நான் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வீட்டிலே இருக்கட்டுமா என்று முடிக்கல்ல. நீங்க விருப்பம் தந்தாத்தான் நான் இருப்பேன், இல்லை என்றால் நான் நோய் என்று பார்க்காம உங்களோட டேட்டுக்கு உங்களோட வீட்டுக்கே நான் வருவேன். பாத்தீங்களா, ரஹ்மத்துல் ஆலமீன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை. அருமையான பேரன் முன்னால எலும்பி கொஞ்சம் முன்னு வாங்க, பின்னால் நின்று பண்ணிக்க தேவையில்லை, கொஞ்சம் எலும்பி வாங்க, முன்னால வாங்க, இடமிக்கிறதுல வந்து உட்காருங்க, பின்னாலிக்கிறவங்க. அதான் நேரத்தோடு ஜும்பாவுக்கு வந்தா முன்னா வந்து ஈக்கணும், வந்த அந்த இடத்துல ஈக்கப்படாது. எலும்பி வந்தா முன்னுக்கு இடமே இருக்குது. ஜும்பாவுக்கு வந்தா அந்த உசூல அந்த கண்ணியத்தை பேணும். நேரத்தோட வாரவங்க அப்படியே நீங்க இருந்தா பின்னால வந்து நின்று கொண்டு தான் நிற்பாங்க. முன்னால் நிறைய நீங்க எப்படி நாங்க தொழிலுக்கு தப்பா இருக்கிறோமோ அது மாதிரி பெரியவங்க காட்டி கொடுத்துருவோம். அப்பதான் எங்களை சின்னவங்க நான் கபரு போனாலும் எங்களை பெரியவங்க எல்லாம் 11:30க்கே வருவாங்க, முன்னுக்கே இருப்பாங்க என்று நல்லதை சொல்லி நல்ல அமைப்பு நிற்பாங்க. இல்ல எங்களை வாப்ப வாரதே 12:45, அப்ப உள்ளவாறு 1 மணிக்கு. இன்னொரு பின்னால வர ஜெனரேஷன் ஜும்மாவே இல்லாம ஆக்கிடுவாங்களோ தெரியா. சமூகம் லேட் ஆயிட்டான் வாரான். கொத்துபான்னு சொன்னது மூத்தவங்க, இந்த வயசாரி உலமாக்கள் உஸ்தாத்மார்கள் வந்திருக்கான், பள்ளி ஹத்தீப் இருக்காரு, வாதினா இருக்காரு, இந்த ட்ரஸ்டிமால் ஒருத்தர் 2 பேர் இருக்காரு, இவனே மட்டும்தான் கொத்துபா. ஊர் மக்கள்ல நிறைய பேர் லேட் ஆயிட்டான் வாரு. சிலவங்களே பழைய பேசி இந்த 12:50 அதை வச்சுதான் வாரு. கொத்துபார் எது சொன்னோ சொல்லல நல்லதுதானே சொல்றாங்க, சொல்லி ஓது பாவம் செய்யாது. ஆனா நாம லேட் ஆயிவாங்க. எவ்வளவு மார்க்கெட்ல படிக்க வேண்டியிருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கடைசி வாழ்க்கை எப்படி இருந்தது என்றெல்லாம் தெரியுமா? பாருங்க, சின்ன பிள்ளை எல்லாம் வராங்க, இவங்க வாப்பமாரெல்லாம் நேரத்தோட பள்ளியில் இருக்கிறாங்க. இவங்களோட வாப்பமார் எங்க? நீங்க காட்டி கொடுக்கல, 4-5 வயசுல காட்டி கொடுக்கல. பாருங்க, சின்ன ஒரு ஜெனரேஷன் பின்னாலே இருக்கிறாங்க. அவன் பின்னால் இருக்க வேண்டியவங்க அல்ல, நானமாரோட வாப்பமாரோட முன்னால் இருக்க வேண்டிய. காலமாக கிழமையா புதுவா கேட்கிறனாங்க, இன்னும் திருத்தம் வரலையா? இனி மௌத்தாக இருக்கிறவங்க சம்பாதிச்சாச்சு, கல்யாணம் முடிச்சாச்சு, புள்ள பெத்தாச்சு, திருமணம் முடிச்சு கொடுத்தாச்சு, இங்க இந்த துனியால இருக்கு. இப்ப மௌத்தாய் போகணும். துனியான்னு சொன்னது ஸல்லல்லாஹு சொன்ன கைசிர் பாலத்தை கடக்கிற மாதிரி. ஹபீப் பாலத்துக்கு மேல யார் சரி கடை ஓடுகா,
யாச்சும் ஊடு கட்டுறா பாலத்தை கடக்க செல்லே பயம், வாழை முடிஞ்சு முடிஞ்சிருமோ அவசரமா கடக்க பார்க்குது. டிரைவிங் பண்றவர் கூட பயம், இவ்வளவு பெரிய பாலத்தை நான் டிரைவ் பண்றேனே பாலம் முடிஞ்சு விழுமான்னு ஓவர்டேக் பண்ணி முன்னே தான் வர பாக்கு, பாலத்தையும் ஓவர்டேக் பண்ண பாக்கு. பாலம் முடிஞ்சு விழுமோன்னு வெளியே சொல்றல்ல, உள்ளுக்கு அவருக்கு பயத்தை எழுப்புது. அதுபோலதான் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாகத்தான் சொன்னார். துன்யான்னு சொன்ன பாலத்தை கடக்கிற மாதிரி அடுத்த கரைக்கு அவசரமா போ பாக்குறோம்ல, அதுபோலதான் இந்த துன்யால எப்பயும் இருக்கிறல்ல அடுத்த கரைக்கு வைத்துருவோம். பாருங்க பல பள்ளியில் எல்லாரும் எங்க யாரு இருக்கிறாங்க, எங்களோடு இருந்த வாப்பமா உம்மம்மா உம்மும்மா சாட்சி பெரியம்மா இவங்க தான் இருக்கிறாங்க. அங்குள்ளவங்க இனி இங்க வாரண்டது சரித்திரத்துல இல்ல, இங்குள்ளவங்க இன்ஷா அல்லாஹ் இனி அங்க போவோம். அதுதான் சரித்திரம், அதுதான் உண்மை, அப்படிதானே? ஆனாலும் சும்மா தலையாட்டிட்டு போகாம நேரத்தோட ஜும்மாவுக்கு வரணும், என்ன சொல்லப்படுகிறது கேட்கணும், பிள்ளைகளை திருத்தணும், பிள்ளைகளுக்கு வாப்பமான் முன்மாதிரியா இருக்கணும். பாருங்க உங்களோட வாப்பமார் அப்பமார் எல்லாம் நல்லவங்களா இருந்ததால தானே நீங்க நேரத்தோட ஜும்மா வந்தீங்க. நீங்க சரியா இருந்தா தானே உங்களோட பின்னால வர புள்ள ஜெனரேஷன் சரியா வருவாங்க. இல்லாட்டி வலிப்பிட்டி பள்ளிக்கு ஒரு கேள்விக்குறியா பேசிடுமே. இது வலிப்பிட்டி என்று சொன்னதுக்கு இங்க மட்டுமல்ல, எங்கே முள்ளி இருக்கிற ஒரு முசீபத்து இருக்கு. நீங்களே யோசிங்களே, இந்த ஹுத்பாவுல எத்தனை பேர்களை மலக்குமார்கள் எழுதிப்பாங்க, எல்லாருக்கும் தெரியும். நேரத்தோட வாரவங்களோட பேரத்தான் மலக்குமார்கள் எழுதிய. இதை சிலவங்களுக்கு நல்ல வலிக்கிய. நேரத்தோட வந்தா ஒட்டாம் கொடுத்த நன்மை, 2ஆம் மணியில வந்தா மாடு கொடுத்த நன்மை, 3ஆவதுக்கு வந்தா ஆடு கொடுத்த நன்மை. இதை கேட்டு கேட்டு போதுமா எங்க சமூகத்துக்கு? ஆனால நேரத்தோட வாரத்துக்கு ரெடியுமே இல்லை. ஒட்டாம் எவ்வளவு 2.5-3 லட்சம். 3 லட்சம் நீங்க கேஷாக கொடுக்காம அல்லாஹ் கிட்ட சதக்காவா கொடுத்த நன்மை வானமண்டிய சமூகம் தானே. நான் வானமண்டிய சமூகம். ஆண்டவனே 3,80,000 உள்ளியாவுக்கு 7 பேரு வந்த பேக்கேஜுக்கு வந்த ஒரு பட்ட வாடி 32,000. அதை யோசிச்சு பேசி 38,000க்கு 7 பேர்ல 32,000 கொடுக்கவே பெரிய வாடி. நீங்க ஒட்டோவாவே மாடு கொடுத்த சவாபு கிடைக்கும், உள்ளியா கொடுக்கணும், அது வேற செய்தி. அல்லாஹ் கிட்ட சவாபு கிடைக்குதே கிழமை. இதெல்லாம் நாங்க வீணாக்கி போற சமூகமே. இதெங்கட பிள்ளைகளை காட்டி கொடுக்கற இல்லையா? இதெல்லாம் எப்ப நாங்க செய்யற, நாங்க மௌத்தாக இருக்கிறவங்க. ஆனால அருமையான பேரன்பு பெருமக்களே, இதை கொஞ்சம் தலையக்கு எடுத்துக்கொள்வோம், திருத்தமா எடுத்துக்கொள்வோம். லேட்டாய் வாரவர் கடந்து வரத்துல அவங்களுக்கு கோபமும் போகுது. லேட்டாய் வாரவர் முன்னிக்கிறது அவர் வரத்தானே ஒன்று. ஆனால் நேரத்தோட வந்த ஹபீப் பின்னால ஒரு சாஞ்சி காரங்கிட்டாம அது வயசாளிகள் நோயாளிகள் அவங்க டிஸ்டர்பாங்க. அவங்கள பத்தி பேசுவாங்க, அவங்க நோயாளிகள், அவங்க வயதாளிகள், அவங்க பள்ளி வாரதே பெருசு. யங் ஏஜ் உள்ளவங்களுக்கு சொல்ற 40 வயது 50 வயது 25 வயது 30 வயது அவங்களுக்கு சொல்ற. பாருங்க பெரிய ஒரு ஊட்டம் ஹவுலடியில நின்று கொண்டிருக்கிறாங்க, இருந்து கொண்டிருக்கிறாங்க. பாருங்க எவ்வளவு இடமே கொண்டு. அதனால சீதவிகளே வார கிழமையிலிருந்து இப்படி செய்யாம நேரத்தோட முன் தப்பா உட்கார்ந்து கொள்ளுங்க என்றதை சொல்லி கடைசியாக அந்த சொல்லப்பட்ட விடயத்தை முடித்து துவா பிரார்த்தனைக்கு வருகிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி நேரத்தில் எல்லா மனைவிமார்களும் அனுமதி தந்தாத்தான் நான் ஆயிஷா நாயுடு வீட்டுல இருப்பேன் என்றா எந்த அளவுக்கு மனைவிமார்களோடு அன்பா இருந்திருக்கிறாங்க. எல்லா மனைவிமார்களும் நாயகமே முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க விரும்பின மாதிரியே ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா நான் வீட்டுல இருந்து கொள்ளுங்க என்று 8 மனைவிமார்களும் ஒரே வார்த்தையா சொன்னாங்க. அந்த வார்த்தையை மதிச்சுத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி நேரம் ஆயிஷா நாயுடு வீட்டுல இருந்தாங்க. ஆயிஷா நாயுடு மடியில தான் 63ஆம் வயதில் அரபியில் அவ்வல் திங்கட்கிழமை சுபஹுக்கு பின்னால் துஹாவுடைய நேரத்தில் இந்த உலகத்தை விட்டும் வஃபாத்தானார்கள். அருமையான பேரன்பு பெருமக்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி வாழ்க்கையுடைய அமைப்பை பார்த்தீங்களா? எப்படி எல்லாம் இருந்தாங்க, சிரிச்சா இருந்தாங்க, யாரையும் ஏசல்ல, யாரையும் திட்டல்ல. மனைவிமார்களோட எப்படி, மனைவிய குடும்பத்தார்களோட எப்படி, அண்ணன் தம்பிமார்களோட எப்படி இறக்கமா இருக்கிறோமா? நடந்த தவற மன்னிக்கிறோமா? மன்னிப்பு கேட்கிறோமா? அல்ல வழக்கும் ஒரு கையுமா இருக்கிறோமா என்றத ஒவ்வொருத்தர யோசிங்க. இதெல்லாம் பாவமா மிச்சம் பேரை யோசிக்கிறல்ல. ஆனா அது இது தெரியும், நான் இதுக்குள்ள ஜன்னத்தை பாத்தி ரஹீமி குடும்பத்தை பிரிஞ்சவன் சூர்க்கம் போக மாட்டான், அது சும்மா வாயால சொல்லிட்டு போறார், அது மின்பர்ல சொல்றத காதால எடுத்து போற அந்த பயம் இருக்குதா? அந்த அழுத்தம் கல்புக்கு வருதா? எவ்வளவு பேருக்கு வருது, எவ்வளவு பேரே வருது. சும்மா இல்லையா தொழுதுட்டு போறோம், உடம்பல்லையா தொழுகுது, கல்பு தொழுகுதா? வாய் சூரத்தில் பாத்தியாவது, உடம்பு ருக்குக்கு போகுது, உடம்பு சுஜூது போகுது, வாய் அத்தகையா போகுது, தலை திருப்பு தலாம் கொடுக்குது. ரப்புல் ஆலமீன் என்ன பார்த்து கொண்டு இருக்கிறான் என்ற உணர்வு
இந்த சுபஹ் தொழுது நாங்க இமாம் சூரத்து சஜ்தா சூரத்து தஹர் ஓதினாரல்ல 16-15 நிமிஷம் எடுத்தாரல்ல அந்த 15 நிமிஷமும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய சிந்தனை வந்துதா குத்பா தொழ போற ரெண்டே ரக்காத் அல்லாஹ்வுடைய சிந்தனை வருமா இப்படி யோசிங்க இந்த திருத்தத்தை வாங்க குடும்பங்களோடு சேர்ந்து நடங்க மன்னிங்க அல்லாஹ் மன்னிக்க காத்து கொண்டிருக்கிறான் அதனால் வாழ்க்கையில் இஹ்லாஸ் என்று சொன்ன அமல் மிக முக்கியம் வாய்ந்தது இஹ்லாஸ் இல்லாத அமல் அல்லாஹ் கிட்ட 5 ஷரத்துக்கும் பிரயோஜனமற்றது பிரயோஜனம் இல்லாதது நாங்க எல்லாம் ஒரிஜினலா தேடுற ரப்புல் ஆலமீன் எங்ககிட்ட ஒரிஜினலா தான் தேடுறான் அவனுக்கு சல்லி கொடுக்க தேவையும் இல்ல ஊடு கொடுக்க தேவையும் இல்ல அவன் தான் எங்களுக்கு பிச்சா போடுறான் நீ எனக்காக வாழ் உன் உள்ளத்தில் என்ன மட்டும் வச்சுக்கோ என்ன மட்டும் பயந்துக்கோ துன்யாவை உனக்கு சரணடையும் நீ துன்யாவெல்லாம் உள்ளு போட்டுக்கொண்டு என்ன மறந்து சும்மா சடங்குக்கு பள்ளி வார ஒழு எடுக்கிறாய் ஒரு சரியா பிள்ளையா ஒன்றும் விளப்பம் இல்ல வாராய் தொழுகிறாய் கர்ணமட்டிக்க போராய் வாராய் இப்படிதான் நீ தொழுக இவ்வளவு காலம் தொழுகிற போய் வேசியதை விட்டுட்டோமா குடும்பங்களோட கோபத்தை இல்லாம ஆக்கிடுவோமா வைராக்கியம் பெய்துட்டா சலான் சொல்ற நல்ல அமைப்பு உங்களோட வாழ்க்கையில வந்திருக்குதா அடுத்தவரை பார்த்து புன்புருவலை புகுக்கிறோமா இதெல்லாம் நல்ல அமைப்பை உருவாக்குவோம் இந்த சலாத்த தன்ஹா அனில் வஹ்ஷாஇ வல் முன்கர் தொழுக எந்த தொழுக உயிரோட்டம் உள்ள ரப்புக்காக வேண்டி மட்டும் அல்லாஹ்வை நினைச்சு தொழுகின்ற இபாதத் பாவத்தை எல்லாம் இல்லாமலாக்கி கெட்ட செயல்கள் எல்லாம் இல்லாமக்கி கெட்ட குணங்கள் எல்லாம் இல்லாமக்கி நல்ல குணங்களை உருவாக்கும் அதுதான் தொழுகாமி 40 வருஷம் தொழுகிறோம் 50 வருஷம் தொழுது இருக்கிறோம் 40 வருஷம் ரமலான்ல நோம்பு சீக்கியம் இதெல்லாம் எங்களை திருத்திக்க எண்ணிலிருந்து முதலாவது நான் வலது கைய கல்வில தொட்டு நான் எங்க இருக்கிறவன் இனி எங்க செல்ல இருக்கிறவன் என் இபாதத்தை விடி என் மனைவி மக்கள் எனக்கு பொறுப்பு நான் இவரை எப்படி வச்சிருக்கிறேன் அல்லாஹ்வுடைய நெருக்கம் எந்த அளவுக்கு எனக்கிட்ட இவங்ககிட்ட இருக்குது என்பதை இன்றைய ஹுத்பாவில் நானும் நீங்களும் உணர்ந்து பிழைகளை திருத்தி நல்லவர்களா வாழ வல்ல நாயன் நம் அனைவர்களுக்கும் அருள்வாளிப்பானாக யா அல்லாஹ் எங்களது பாவங்களை நீ மன்னிப்பாயாக எங்களது பெற்றார்களின் பாவங்களை மன்னிப்பாயாக எங்களுடைய மனைவி மக்களை மன்னிப்பாயாக இந்த ஊர் மக்கள் இந்த நம்முடைய நாட்டு மக்களை மன்னிப்பாயாக ரப்பே ரஹ்மான் இந்த ஊர்ல பிறந்து வாழ்ந்த பெரும் கொண்ட உலமாக்கள் உஸ்தாத்மார்கள் எல்லாம் இருந்து நல்லதையே நாட்டுக்கு சொல்லியும் காட்டியும் தந்தார்கள் யா அல்லாஹ் அவர்களுடைய மன்னரையில் நீ வெளிச்சமாக்கி வைப்பாயாக அவர்களை சுவர்க்கத்தின் பூங்காவனமாக்குவாயாக நம்முடைய இவர்களுடைய குடும்பத்தில் மௌத்தானவர்களுடைய கபர்களையும் நீ வெளிச்சமாக்குவாயாக ரப்பே ரஹ்மான் இனி நாம் மௌத்தாக இருப்பவர்கள் யா அல்லாஹ் மௌத்துக்கு முன்னால் எங்களுடைய உடலையும் கல்வியையும் பாவத்திலிருந்து நீ சுத்தமாக்குவாயாக யாருக்கும் அநியாயம் இல்லாமல் யாருக்குமே பயங்கரமான கபரை விட்டு வைக்காத பயங்கரமான பாவமாகிய கடனிலிருந்து பாதுகாப்பு தருவாயாக கடனோடு மௌத்து வந்து விடாமல் பாதுகாப்பாயா நம்மில் நிறைய பேர் ரப்பே ரஹ்மானே கடனை கணக்கில்லாம இபாதத்தோடு இருக்கிறாங்க உன்னை அடையோடு இருக்கிறாங்க அது இறைவா அவர்களுக்கு பால் கனவு என்றது கூட அவர்கள் விளங்காமல் இருக்கிறார்கள் யா அல்லாஹ் அவர்களுக்கு நீ விளப்பமாக்கி கொடுப்பாயாக அந்த கடன் பிரச்சனையிலிருந்து எல்லா முஸ்லிம்களையும் பாதுகாப்பாயாக எல்லா பிள்ளைகளையும் மார்க்க அறிவோடும் அது ஒழுக்கத்தோடும் பெற்றோர் எது ஆபரக்கத்தோடும் மாறி செய்வாயாக துன்யா ஆகிராவுடைய கல்வியிலே முன்னேற்றம் அடைந்த சீதேவிகளாக நம்மையும் நம்முடைய நாட்டு மக்களை ஆக்கி வைப்பாயாக கல்விலே இஹ்லாஸை மன தூய்மையை நற்குணத்தையும் தந்து வைப்பாயாக எங்கள் அனைவர்களை நீ புரிந்து கொள்வாயாக பலஸ்தீன கஸா மக்களுக்கு நல்வாழ்வை கொடுப்பாயாக ரப்பே ரஹ்மான் நீ வெற்றியை அளிப்பாயாக உன்னிடம் கேட்பதை நீ விரும்புகிறாயா அல்லாஹ் நம்முடைய கரங்களை ரஹ்மத்து நிறைந்த கரங்களாக்கி வைப்பாயாக கேட்கப்பட்ட அத்தனை துஆக்களையும் நீயே கபூல் செய்து கல்புகள் எல்லாம் ராஹத்தாக்கி தந்து வைப்பாயாக கண்மணி முஸ்தபா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னோடைய பரக்கத்தால் முஸ்லிம் சமூகம் வாழ்நாள் முழுக்க கேட்ட துஆவையும் இன்றைய ஹுத்பாவையும் இந்த துஆவையும் இதற்கு பின்னால் முஸ்லிம் சமூகம் கேட்க போகின்ற துஆக்களையும் நீயே கபூல் செய்து ஏற்றுக்கொள்வாயாக. وآخر دعوانا الحمد لله رب